வணக்கம் நேர்களே. இன்றைக்கு எங்களோட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னா, ராட்சதராமன் மூவியோட பிலிம் டைரக்டர் தான் இணைஞ்சிருக்காரு. அதுவும் ஈழத்திலிருந்து வந்திருக்காரு. வணக்கம் வினிதன். வணக்கம். ஸ்டோரியாக பார்க்கும்போது லோகேஷனோட ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் இது வேறு மாதிரி இருக்கும். ஈழ சினிமாவில் அப்படி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நடக்கலை. என்னடா அதை சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அப்படி எதுவும் நடக்கலை. போதைக்கு அடிமையாக அவங்க என்னையே மறந்துட்டாங்க, அந்தளவுக்கு திரிகிறாங்க. எதிர்பார்க்காத ஒரு இழப்பு லைஃப்பில். என்னோடய அப்பா வந்து 9 வயசில் இறந்துட்டார். அம்மா வந்து 15 வயசில் இறந்துட்டாங்க. நாங்கள் நைட் ஷூட் முடிச்சுட்டு விடிய வரும்போது சூசைட் பண்ணி இறந்துட்டார். நீங்கள் சேமிச்சு வச்ச முழு காசையும் தான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மூவி எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்த கட்ஸ் வந்துச்சுன்னா? வாய்ப்பை தேடிட்டு இருக்கிற விட நாங்கள் உருவாக்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆக்டர்ஸும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் ப்ரொமோஷனுக்கு அப்படின்றதான் என்னோட இது. யாருமே பெரிய ஸ்டாரெல்லாம் இல்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கையில் சினிமாவை பொறுத்த வரைக்கும். எல்லாருமே போராடிட்டு இருக்கவங்க. சரி, உங்களுக்கு ஈழத்து சினிமா வேணுமா இல்லாட்டி இலங்கை சினிமா வேணுமா? ஈழத்து சினிமா. த்ரிஷா இல்லாட்டி நயன்தாரா, இது 2 பேரில் யாரை சூஸ் பண்ணுவீங்க? பட் ஒரு கலைஞன் அது செய்ய மாட்டான், அது செய்கிற அசிங்கம் அவனுக்கு. வினிதன் யார் அப்படின்னு உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்குறீங்களா? நான் வந்து மன்னர்லேருந்து வரேன். இந்த ஒரு வெள்ளாங்குளம் மன்னர். சின்ன வயசுலேருந்து சினிமாண்டா இன்ட்ரெஸ்ட். அதுக்கு பிறகு ஒரு 20 வயசில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் நான். அதுக்கு பிறகு தொடர்ந்து அதே டீமில் மருதன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களை டீமுக்கு பேர் வச்சு அதில் ஒரு 10 பொடியங்க இருக்கிறோம். அவ்வளோ பேரும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தினாங்க. தொடர்ந்து ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். அதுக்கு பிறகு சரி நெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று செய்வோணும் பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு ஜஃப்னாவில் ஏற்கனவே ஃபிலிமை வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக செய்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிரேசி பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் சாங் எடுத்தேன் நான். அதுக்கு பிறகு அடுத்து அது நினைச்ச அளவுக்கு நல்லா வந்தது. அப்போ ஓகே, இதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு ஆல்பம் சாங் வந்து வாய்ப்பு ஒன்று வந்தது. அதை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சரி நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒன்று பெருசாக செய்யணும், இவ்வளோ நாள் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், எனக்கு நெக்ஸ்ட் ஒரு பெருசாக ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று ஸ்டோரி ஒன்று எழுதி ஒரு டீமை உருவாக்கி இப்போது ராட்சசராமன் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்கேன். கூடிய சீக்கிரமே அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். ஓகே, இப்போ ராட்சசராமன் அப்படின்னா வினிதன் அப்படின்னு ஒரு பேர் வந்து மக்கள் மத்தியில் வரப்போகுது. அப்படி இருக்கக்குள்ள இந்த ராட்சதராமன் அந்த மூவின்ற கதை, அந்த ஸ்டோரி எல்லாமே எப்படி நீங்கள் மேக் பண்ணீங்க, அந்த பின்புலம்? இல்லை, ராட்சசராமன் இது இந்த தலைப்பு வந்து அதுதான் படமே. அதாவது ராட்சசராமன், ராட்சசன் அப்படின்றவன் கெட்டவன், ராமன் அப்படின்ற நல்லவன். அதாவது ஒரு நல்லவன் கெட்டவன் ஆனால் அப்படின்றது தான் இந்த படத்தோட லைனே. அதோடு இந்த படத்தில் ஸ்டோரி நான் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சது நிறைய இப்போ நடந்துகிட்ருக்க ஒரு மெயின் பிரச்சனையே. நிறைய இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி அதுக்கே அடிமையாகி சில பேர் இறந்தெல்லாம் போகிறாங்க. அதோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் அந்த போதைக்கு அடிமையாகி அதுக்குள்ளேயே போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னோட சுற்றி திரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. பார்த்தா போதைக்கு அடிமையாக அவங்க என்னையே மறந்துட்டாங்க, அந்தளவுக்கு திரிகிறாங்க. அப்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தபடியால் இப்போ இவ்வளத்துக்கு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு தாக்கம். இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது போதை. அதை 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 பொடியலுக்கு விளங்கப்படுத்தணும், ஏன் இந்த போதையால் இவ்வளோ பெரிய ஒரு அழிவு இருக்குது அப்படின்னு சொல்லி விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காக எடுத்த ஒரு ஒன்லைன், அதை வச்சு ஒரு ஸ்டோரியாக எடுத்திருக்கேன். அப்போ அந்த போதை பாவனை தடுக்கிறது, அதை வந்து நீங்கள் வந்து இல்லாமாக்கணும் அப்படின்ற ஒரு கருப்பொருளை தான் அந்த மூவி எடுத்திருக்கீங்க. போதைப்பொருள் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றது. அதாவது இந்த போதைப் பொருட்கள் இப்போ தெரியும், இப்போ புதுசாக வந்திருக்க போதைப் பொருட்கள் அதுதான் பெரிய ஆபத்தை கொடுக்குது.
அந்த போதைப் பொருட்கள் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றத மெயின் கரு அந்த படம். இப்ப நீங்க இந்த மூவியோட ஸ்டோரி சொல்லும்போது, லோகேஷ் அவங்களுடைய மூவியோட ஃபீல் வந்து குடுக்குது. ஸோ நாங்க வந்து அதே மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஓ! இப்ப அதுக்கு நானும் ஃபேன் தான். எல்சியூ ஃபேன் தான் நானும். ஆனா, இது முற்றுமுழுதா எந்த ஸ்டைல்ல இருக்கும். அதாவது நான் எப்படி இந்த கதைய சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டனோ, அப்படி சொல்றேன். ஆனா, ஸ்டோரியா பார்க்கும்போது லோகேஷனோட ஸ்டைல்ல தான் இருக்கும். ஆனா, இது வேற மாரி இருக்கும். வேற மாதிரி. வேற மாரி இருக்கும். ஓகே. அப்ப வந்து நாங்க வந்து இதுல வேற மாரியான விஷயத்த எதிர்பார்க்க முடியும். ஓ! அப்படித்தானே வேண்டியது? கண்டிப்பா, கண்டிப்பா. அது வேற மாரி இருக்கும். இப்ப நீங்க முதல் சொல்லியிருந்தீங்க, உங்களோட டீம் வந்து செட் பண்ணிக்கல. ஜஃப்னாக்கு போயிட்டு, அங்க தான் ப்ரொஃபஷனலான ஆர்டிஸ்ட் அவங்கள வந்து தேடி, ஒரு டீம வந்து மேக் பண்ணீங்க அப்டின்ட்டு. அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? அவங்கள சேர்த்தெடுக்கக்குள்ள. இப்ப என்னன்னா, இப்ப நாங்க ஒரு ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் வரைக்கும் நாங்க ஒரு சின்ன டீம். எங்களுக்கு பெருசா சினிமா தெரியாது. சினிமாவ ரசிச்சு அத செஞ்சனாங்க. அவ்வளவுதான். அப்ப இதுக்கு முன்னாலேயே ஜஃப்னால வந்து நிறைய பேர் சினிமா எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நிறைய நாளா சினிமால இருக்கிறாங்க. அப்ப அவங்க கூட ஒர்க் பண்ணா இன்னும் எங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்க போனாங்க. அங்க போகும்போது நான் ரசிச்ச முதலாவது ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன் நான். ஆல்பம் சாங் ஒன்று. அதில வேலை செஞ்ச எல்லாரோடையும் தான் சேரணும்னு ஆசைப்பட்டு, அந்த மியூசிக் டைரக்டர முதல்ல அவர்ட்ட சந்திச்சு, அதுக்கு பிறகு அவர்ட்ட சொல்லி, அந்த பாட்டுல வேலை செஞ்ச எல்லாரும் தான். அந்த பாட்டு எனக்கு பொதுவா பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. டிஓபி நல்லா இருந்தது. ஆக்ட் பண்ணியிருந்தவர் நல்லா பண்ணியிருந்தார். அப்படி எல்லாமே தாண்டி, அந்த டீமோட தான் சேர்ந்தேன் நான் ஃபர்ஸ்ட்டு. இப்ப ராட்சச ராமன் அந்த மூவியோட ப்ரொடியூசர் அப்படின்டேக்க ஃபர்ஸ்ட் வந்து உங்கள பத்தி தான் கேள்விப்பட்டோம். ஆனா, இப்ப வந்து இன்னொரு ப்ரொடியூசரும் இருக்காரு. ஸோ அது எப்படி சேஞ்ச் ஆச்சு? அத பத்தி சொல்லலுமா? இல்ல முதலா அதாவது எனக்கு எப்பவுமே மனசுல தோணிட்டு இருக்கிறது, வாய்ப்ப தேடிட்டு இருக்கிறத விட நாங்க உருவாக்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதனால வாய்ப்ப உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி, நானே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காச வச்சு இந்த ஃபீச்சர் ஃபிலிம் எடுப்போம் அப்படின்ற ஒரு ஐடியால ஸ்டார்ட் பண்ணது. அ அப்படித்தான் எல்லா டீமோடையும் கதைச்சது அப்படித்தான். நான் வந்து ஆர்டிஸ்ட் யாருக்குமே பேமெண்ட் இதுவரைக்கும் குடுக்கல. டெக்னிக்கலா எல்லாருக்கும் குடுத்தது. மத்த எல்லாருக்குமே நான் வந்து இப்படி சொன்னேன், கொஞ்சம் லேட்டா படம் ரிலீஸ் ஆன பிறகு தாரேன் அப்படின்னு சொல்லி, அவங்க கதைக்கு அவங்களும் ஓமன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நாள் ஷூட்டிங் போனது. அதுக்கு பிறகு எதிர்பார்க்காத ஒரு இழப்பு என் லைஃப்ல. ஏனென்டா ஏற்கனவே அம்மா, அப்பா 2 பேருமே என்னோட அப்பா வந்து 9 வயசுல இறந்துட்டார். அம்மா வந்து 15 வயசுல இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எங்க குடும்பத்த பார்த்துக்கொண்டது என்னோட அண்ணா. நாங்க 6 சகோதரம். 3 பெண்கள், 3 ஆண்கள். நான், அ அண்ணா, தம்பி ஆண்கள். அதில அண்ணா தான் எங்களோட குடும்பத்த பார்த்துக்கொண்டது. எங்கள படிக்க வச்சது எல்லாமே அண்ணா தான். அதுக்கு பிறகு நான் இப்ப படம் பண்ணும்போது கூட சரி, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் சரி, எல்லாமே எடுத்து சொல்லுவான். அ எல்லாமே எல்லாமே அவன்தான் எங்களோட குடும்பத்துக்கு. நான் சினிமால இப்படி செய்ற சில விஷயங்கள் அவனுக்கு சரியா பிடிக்கும். அப்போ எனக்கு அடிக்கடி சொல்லுவான், "நீ ஏதாவது ஒன்று செய்ன்னு" சொல்லி. அப்ப இந்த ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணும்போது கூட அவன் பெருசா ஆசைப்பட்டான். நான் நல்லா பண்ணணும் இந்த படத்த அப்படின்னு சொல்லி. கூட தான் இருந்தவன். அந்த டைம்லாம் நான் 5 நாள் ஷூட் போகும்போது கூட முதல் நாளெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி, என் கூடயே நின்று ஹெல்ப் பண்ணி எல்லாம் செஞ்சவன். ஆனா என்ன நடந்தது அப்படின்னே தெரியல. திடீரென்று நாங்க நைட் ஷூட் முடிச்சுட்டு விடிய வரும்போது சூசைட் பண்ணி இறந்துட்டார். அது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கம். ஏன்னா, நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் செய்றேன். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம். அப்ப அந்த டைம் வந்து இப்படி நடக்கும்போது எனக்கு இனி எதுவுமே வேணாம். லைஃபே வேணான்ற அளவுக்கு தான் அது அந்த நிலைமை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சினிமாவே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு பிறகு தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, "இல்லடா திருப்பி தொடங்கணும். உங்களோட அண்ணோட ஆசையும் அதுதானே" அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கு பிறகு தான் நான் சரி பண்ணுவோம். ஆனா கொஞ்சம் லேட்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தில ராட்சசராமன் படத்தில நடிச்ச ஹீரோயின் அக்கா, சுபத்ரா அக்கா. அவங்களோட அ காதலர் தான் அருள்தேவா அண்ணா. அப்ப அவர் வந்து இப்படி நியூஸ் அறிஞ்ச உடனே அவர் சொன்னார், "இல்ல நான் ப்ரொடியூஸ் பண்றேன் இந்த படத்த" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஓகேண்ணா, ஆனா நாங்க அரைவாசி செய்றோம். நீங்க அரைவாசி செய்யுங்க" அப்படின்னு மாரி சொல்லி கதைச்சு, அதுக்கு பிறகு அவர் அரைவாசி ப்ரொடியூஸ் பண்ணவர். நாங்க அரைவாசி ப்ரொடியூஸ் பண்ணோங்க. இப்ப அப்படித்தான். அதுக்கு பிறகு திருப்பி அந்த ஷூட்டிங் நடந்து ஒரு 40 நாள், 45 நாள் கழிச்சு தான் திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழிச்சு தான் திருப்பி ஷூட்டிங் தொடங்கினாங்க. திருப்பி ஷூட்டிங் தொடங்கி ஆரம்பத்திலேருந்தே தொடங்கி அப்படியே ஃபுல்லா முடிச்சுனாங்க. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, இவ்வளோ பெரிய இழப்ப சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த அண்ணாண்ட இழப்புலேருந்து எப்படி ஓவர்கம் பண்ணி வந்து, இந்த மூவி வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாரி இருந்துச்சு உங்களுக்கு?
இல்ல அது இப்போ வரைக்கும் அந்த இழப்பிட வலி இருக்குதான், இல்லையாண்டு இல்ல. ஆனா இந்த படம் வந்து என்னோட அண்ணன் ஆசைப்பட்டதும் அதுதான் இல்ல. சின்ன வயசுலேருந்தே அவன் ஆசைப்பட்டது நாங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான். அவனோட லைஃப் அவன் பார்த்தத விட நாங்க நல்லா இருக்கணும்னு அவன் நினைச்சவன். அப்ப இப்ப கூட அவன் நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்றது தான் அவனோட ஆசை. அப்ப அதனால அவன்ட ஆசைய நான் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த படம் எடுத்ததே. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு தான் இந்த படம். இந்த ராட்சசராமன் இந்த மூவில வந்து நீங்க உங்களுடைய நீங்க சேமிச்சு வச்ச முழு காசையும் தான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மூவி எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்த கட்ஸ் வந்துச்சுன்னா, சேமிச்சு வைத்த எல்லாத்தையுமே போட்டு இந்த மூவிய செய்யணும் அப்படின்ட்டு? அது நம்பிக்கை தான். இந்த கதை மேல இருக்கிற நம்பிக்கையும், என் மேல இருக்கிற நம்பிக்கையும், நான் உருவாக்குற டீம் மேல இருக்கிற நம்பிக்கையும். நான் நல்ல ஒரு டீமை உருவாக்கி தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி, அதோட இப்போ ஒரு வேளை தோத்துட்டா என்ன செய்ய போறேன் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, இப்போ தோத்துட்டேன்டா பெருசா ஃபீல் பண்ண போறது நான் மட்டும் தான். என்னை சுத்தி உள்ளவங்க யாரும் அவ்வளோத்துக்கு பெருசா ஃபீல் பண்ண போறதில்ல. இப்ப நான் மட்டும் தான் மூலையிலேருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறேன். இப்ப சுத்தி நிறைய பேர் இப்ப அம்மா, அப்பாலாம் இருந்தா, என் பிள்ளை தோத்துட்டானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இங்க ஃபீல் பண்ண போறது நான் மட்டும் தான். அப்ப அது பெரிய ஒரு அதுவே தைரியம் தான். இப்ப யாராவது ஃபீல் பண்றதுக்கு இருந்தாலாவது நாங்க அத இதன்னலாம். இப்ப நான் மட்டும் தானே ஃபீல் பண்ண போறேன். தோத்தாலோ, ஜெயிச்சாலோ பார்த்துக்கொள்ளலாம். அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ராட்சசராமன் இந்த மூவியோட எடிட்டிங் எல்லாம் இப்போ முடிச்சு ஃபைனல் அவுட்கம் எல்லாம் வந்துடுச்சு. அப்படி இருக்கக்குள்ள நீங்க அந்த அவுட்புட்ட பார்த்து எப்படி ஃபீல் ஆனீங்க? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கக்குள்ள? இப்போதைக்கு எடிட்டிங்கும், டப்பிங்கும் முடிஞ்சுது. படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இதில ஸ்டண்ட் நல்லா வந்திருக்குது. கேமரா நல்லா பண்ணியிருக்கார். எடிட்டிங் நல்லா இருக்குது. இதெல்லாம் தாண்டி அடுத்தது மியூசிக் டைரக்டர் இளமாறன் அண்ணா. அவர்ட்ட கையில தான் படம் இருக்கு அப்படின்ற ஒரு யோசனை தான். அவர் நல்லா பண்ணுவார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கடுத்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த படம் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு எனக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து இலங்கை சினிமால ஒரு பெஸ்ட் படமா இருக்கும். இப்ப மத்த படங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படி நான் கம்பேர் பண்ணி பார்க்கல. பட் என்னோட பார்வையில நான் சொல்றேன் ஒரு பெஸ்ட்டான ஒரு படமா இருக்கும். கண்டிப்பா. இப்ப ஈழத்து சினிமால நிறைய படைப்புகள் வந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்குள்ள அந்த ஈழத்து சினிமால எத மாத்துனா நல்லா இருக்கும்? நீங்க ஒரு ப்ரொடியூசரா இருந்துகிட்டு உங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இத மாத்துனா ஈழத்து சினிமா எல்லாமே நல்லா இருக்கும். அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற விஷயம். இல்ல இத மாத்துனா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் இன்னும் சினிமால நான் கத்துக்கொள்ளணும். ஏன்டா இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்ன எப்படி சினிமா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு முன்னுக்கே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸ். அவங்கள பார்த்து அவங்க இந்த சினிமா மேல வச்ச நம்பிக்கையில தான் நாங்க இன்றைக்கு வாரோம். என்ன மாரி டைரக்டர்ஸ் எல்லாம் வாராங்க. இதுக்கு முன்னுக்கு இருக்கிற மதிசுதா அண்ணா அப்படின்னு எனக்கு பேர் சொல்ல பேர் தெரியல. பட் நிறைய பேர். புத்திகெட்ட மனிதர், வெந்தணிந்தது காடு, டக் டிக் டோசிப்போ, அதுக்கப்புறம் ஓடிபி இந்த படங்கள் மூக்குத்திப்பூ இந்த படங்கள்லாம் வரும்போது தான் எங்களுக்கு நம்பிக்கை வருது. ஓ! ஈழ சினிமாவும் போயிட்டு தான் இருக்கு. அப்ப நாங்களும் ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால மாத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றத விட, இது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லணுமெண்டா, அ இப்ப ஆக்டர்ஸ் வந்து நல்லா நடிக்கிறாங்க. நான் இந்த படத்துல வந்து அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னும்போது, ஒரு டிரெக்டரும், ஒரு ப்ரொடியூசரும் ப்ரொமோஷன்ல காட்டுற அக்கறை ஆக்டர்ஸ் காட்டுறாங்க இல்லையோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கு. அதனால ஆக்டர்ஸும் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும் ப்ரொமோஷனுக்கு அப்படின்றது தான் என்னோட இது. தனிப்பட்ட இது. பட் யாரும் ஓகே. இப்ப வந்து நீங்க வந்து ரொம்பவே யங்கான ஒரு ஆள். அப்படி இருக்கக்குள்ள இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கிறீங்க. இதே மாரி வளர்ந்து வர யங்கர்ஸ்ட்டுக்கு, அதாவது வந்து இந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ரொடக்ட்ல அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரே வரி தான். வாய்ப்ப தேடாதீங்க, வாய்ப்ப உருவாக்குங்க. அவ்வளோதான். அதுதான் விஷயம். மெயின் விஷயமே. இப்ப நாங்க வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்குள்ள போப்போறோம். கேட்கிற கேள்விக்கு ஆன் தி ஸ்பாட்லயே பதில் சொல்லணும். இந்த மலுப்பிறவிலாம் வச்சுக்க கொள்ளக்கூடாது. ஓகே. தலையா, தளபதியா? யார பிடிக்கும்? தளபதி. ஈழத்து சினிமாவா? இந்திய சினிமாவா? தமிழ் சினிமா. இடியப்பமா? புட்டா? புட்டு. ஸ்ரீலங்கா டீம் பிடிக்குமா? இந்தியா டீம் பிடிக்குமா? கிரிக்கெட். எஸ். கிரிக்கெட். இந்தியா. யாழ்ப்பாணமா? மன்னாரா? மன்னர். உங்க கூட ஒர்க் பண்ண ஹீரோயின்ல வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிள் ஆனவங்க யாரு? சுபத்ராக்கா. ரொம்ப தொல்ல குடுத்த ஹீரோயின் யாரு? இவங்களோட ஐயோ கஷ்டம் அப்டின்ன மாதிரி. அப்படி யாரும் இல்ல. ஏஆர் ரஹ்மானா? இளையராஜாவா? ஏஆர் ரஹ்மான். நீங்க ஒரு பெரிய புரொடக்ஷனோட எடுக்கிறீங்க ஒரு மூவி. அதுல வந்து த்ரிஷா இல்லாட்டி நயன்தாரா. இது 2 பேர்ல யார சூஸ் பண்ணுவீங்க? த்ரிஷா, நயன்தாராலாம் வேணாம். பட் அப்படி அவங்க 2 பேர்ல ஒரு ஆள் தான் சொல்லணுமெண்டா த்ரிஷா. உங்களுக்கு இப்ப விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி கேட்கல அஜித் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் ஷீட் வருது. மூவி மேக் பண்ணணும் அப்டின்ட்டு. அக்செப்ட் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்களா? இல்ல விஜய் கூப்பிடும் வரை வெயிட் பண்ணுவீங்களா? இல்ல அப்செப்ட் பண்ணுவேன். ஏன்டா விஜய் அண்ணாவை பிடிக்குமெண்டா அஜித் சாரை பிடிக்காதுன்ற அர்த்தம் இல்லையே. விஜய் அண்ணாவையும் பிடிக்கும், அஜித் சாரையும் பிடிக்கும். நல்ல ப்ரொஃபஷனலா மழுப்புறீங்க. ஃபர்ஸ்ட் விஜய் அண்ணா பிடிக்கும் அவ்வளவுதான். ஸ்ரீலங்கா விட்டு வெளியில போணும் அப்டின்னா எந்த கண்ட்ரிக்கு போவீங்க? இந்தியா, சென்னை போவேன். ஆனா திரும்பி வந்துருவேன் ஸ்ரீலங்கா.
ஈழத்து சினிமாவில் நீங்கள் நிறைய படங்கள் வந்து டிரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கக்குள்ள தமிழ் சினிமா, அதாவது இந்திய தமிழ் சினிமாவில் உங்களுக்கு படம் டிரெக்ட் பண்ண உங்களுக்கு விருப்பமா? அதை பற்றி சொல்லுங்க. இருக்கு இருக்கு. இருக்கு. அப்படி சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? போவேன். இதை விட்டுட்டு போயிடுவீங்க? இல்லை இதை விட்டுட்டு போக மாட்டேன், போயிட்டு திருப்பி வருவேன். ஓகே. இப்போ ஈழத்து சினிமாவை பார்த்தீங்க அப்படின்னா யாழ்ப்பாணம் தனியாக, மன்னார் தனியாக, வவுனியா தனியாக, இப்படி ஒவ்வொருத்தர் வந்து தனித்தனியாக வந்து மூவி மேக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன் இப்பயுமே கண்டினியூ ஆகிக்கொண்டிருக்கா, இல்லாட்டி வந்து அப்படி இல்லை இப்போ எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறாங்களா? இல்லை இவ்வளோ நாளும் இருந்ததோ எனக்கு தெரியல, ஆனால் இனி இல்லை, இனி இருக்காது. அப்படி எல்லாருமே சேர்ந்து தான் வேலை செய்கிறோம். இந்த படத்தில் கூட நான் மன்னர், யாழ்ப்பாணத்துலேருந்து நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, வவுனியாவிலேருந்து வந்திருக்காங்க, அப்படி இருக்குது. அது மாதிரி நிறைய படம். இப்போ ரணதீராண்ட ஒரு படம் பிறகு அது கூட இலங்கையில் இருக்க எல்லா மாவட்டத்துலேருந்தும் நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல். அப்படி இப்போ எல்லாரும் ஒன்றுபட்டாங்க. இப்போ ஈழ சினிமா அப்படின்ட்டு வருது. ஈழ சினிமான்றதுக்குள்ள எல்லா மாவட்டம் சேர்ந்து தான் எல்லாரும் தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இப்போ ஈழ சினிமா செஞ்சுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே சிங்கள சினிமாவும் சேருமென்று நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அங்கேயும் இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இலங்கை சினிமான்னு ஒன்று வந்தாலே நல்லதான். சரி, உங்களுக்கு ஈழத்து சினிமா வேணுமா இல்லாட்டி இலங்கை சினிமா வேணுமா? ஈழத்து சினிமா. ஈழத்து சினிமா அதில் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க? ஈழத்து தமிழ் சினிமா. ஈழத்து சினிமா பார்த்தீங்கன்னா இப்போ தானே பில்ட் ஆகிக்கொண்டு வருது. அப்படி இருக்கக்குள்ள சிலர் பேர் வந்து வாய்ப்புக்காக சில தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வளர்ந்து வர ஒரு கலைஞராக வந்து என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? எனக்கு தெரிஞ்சு ஈழ சினிமாவில் அப்படி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நடக்கலை. என்னடா யாரும் சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அப்படி எதுவும் நடக்கலை. ஏன்னாடா இங்கே எல்லாருமே வாய்ப்பை தேடிட்டு இருக்கவங்க. யாருமே பெரிய ஸ்டாரெல்லாம் இல்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும், ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போராடிட்டு இருக்கவங்க தான். அப்போ அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்காது. பட் ஒரு கலைஞன் அது செய்ய மாட்டான், அது செய்கிற அசிங்கம் அவனுக்கு. சினிமாவை மதிச்சானுண்டா அப்படி ஒரு விஷயம் செய்ய மாட்டான், அப்படி செய்ய மாட்டாங்க. ராட்சசராமன் அந்த மூவியில் உங்கள் கூட ஒர்க் பண்ண டீம் டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவங்கள எல்லாரையும் பற்றி ஒரு லைனில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு கேமரா செஞ்சுருக்கார் கேமல், ஸ்டண்ட் பண்ணியிருக்கார் டெரியன் அண்ணா, அடுத்து எடிட்டிங் நிவேன் அண்ணா, மியூசிக் இளமாறன் அண்ணா. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் என்னை நம்பி, இவ்வளோ பெரிய ஒரு டீமை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற, என்னோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அருளனாக்கு மிகப்பெரிய நன்றி. அதோட அருளண்ணா இந்த படத்தில் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கார், அந்த கேரக்டர் நல்லாவே செஞ்சுருக்கார். அதே மாதிரி ஊரோட பகியண்ணா, திசானண்ணா, அல்விஸ் கிளின்டன், அட்விக் உதயகுமார், என்னோட நண்பன் சிவதினேஷ், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. லக்ஷ்மண்ணா, அனைத்து நடிகர்களுக்கும் நன்றி. சார் இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகுது? டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை, டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஜூலை மாதம் ரிலீஸ். ஜூலை மாதம். ஓவரால் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுமா இல்லாட்டி வந்து மன்னாரில் தான் ஃபர்ஸ்டா? இல்லை, ஃபர்ஸ்ட்டு எஃப்னா மன்னார் வவுனியா, அதுக்கு பிறகு மற்ற ஏரியாவில், அதுக்கு பிறகு மற்ற ஏரியா. ஓகே, எங்களுடைய ஒருவன் மீடியா சார்பாக ராட்சசராமன் மூவின்ற எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இந்த மூவி வந்து ஒரு சக்ஸஸாக அமையணும் அப்படின்ட்டு, உங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோனாக அமையணும் அப்படின்ட்டு விஷ் பண்ணிக்கொள்கிறோம். இது வரைக்கும் வந்து எங்களுடைய அலப்புற எல்லாத்தையுமே கேட்டுட்டு பொறுமையாக எங்களோட கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண உங்களுக்கு ஒரு பிக் தேங்க். ஓகே, நன்றி வினிதன். மீண்டும் மற்றும் ஒரு இதே மாதிரியான ஒரு நேர்காணலில் சந்திப்போம். அது வரைக்கும் ஒருவனோடு இணைந்திருங்கள்.